ஒரு செம்மையான ஒரு கிராண்ட் ஓப்பனிங் நடக்க போகுது. மனவீடோட கிராண்ட் ஓப்பனிங். அதுக்கு நான் ஒரு பார்ட்டா இருக்கிறதுல ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அண்ட் மனவீடை பத்தி நான் நிறைய விசாரிச்சும் போது எனக்கு தெரியும் அந்த விஷயம் என்னன்னா, the needed for Salem people, not only for Salem people, for whole Tamil Nadu, மனவீடு must needed அப்படின்றது மட்டும் எனக்கு கன்ஃபார்மா தெரிய வந்துருச்சு. பிகாஸ் இட்ஸ் த பெஸ்ட் வெட்டிங் ஃப்ளோர். நீங்க வந்து இப்போ ஒரு உங்க ஃபேமிலியில ஃபங்க்ஷன் இல்லை திருமணம் நடக்க போகுதுன்னா நீங்க இது வாங்கணும் அது வாங்கணும் இங்கே போகணும் எப்படி இருக்கும் என்ன விலை இருக்கும் அப்படின்னு அவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் அவ்வளோ இடத்துக்கு நீங்க போகணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. பெஸ்ட்டான இருக்க போகுது எல்லா கலெக்ஷன்ஸ்னு சொல்லிட்டு. அண்ட் நான் இன்னைக்கு வேர் பண்ணவும் போகிறேன். ஒரு கலெக்ஷனையும் வேர் பண்ணி உங்களுக்குலாம் காமிக்கவும் போகிறேன். ஸோ நீங்களும் இருந்து நிறைய பேருக்கு சொல்லுங்கள், கல்யாண சில்க்ஸில் மனவீடு ஓப்பன் பண்ணியிருக்காங்க, எல்லாரும் வர சொல்லி சொல்லுங்கள். ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்குது. நானும் வந்திருக்கேன், நீங்களும் என்னோட சேர்ந்து பார்க்கலாம். ஓகேங்களா? அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார் ஃபார் மை நியூ ப்ராஜெக்ட். நீங்கள் தான் என்ன ஃபர்ஸ்ட் இவ்வளோ லைவாக ஒரு மீடியா எதிர்க்க விஷ் பண்ணது நீங்கள் தான் கண்டிப்பாக. அண்ட் வெரி ஹாப்பி டு சி யூ. பிகாஸ் நீங்கள் இவ்வளோ டவுன் டு அர்த்தாக இவ்வளோ சிம்பிளாக இருப்பீங்க நான் எதிர்பார்க்கல. அதுக்கு தேங்க்யூ ஸோ மச். உங்களை மீட் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஓகே அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மரன் சார். உங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான் ஒரு வாட்டி. இன்னொன்று என்னென்னா, சேலமில் வந்து ஒரு கோட்டை வந்து பிரபலமாயிடுச்சு, ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். என்னென்னா, பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு, இனி எல்லாருக்கும் சொந்த வீடு நம்ம கல்யாண சில்க்ஸோட மனவீடு அப்படின்றது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மனவீடோட இம்பேக்ட் இருக்குது. அண்ட் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். வாங்க போய் பார்க்கலாம். அவ்வளோ தேங்க்யூ. நிகழ்ச்சியை ஆண்டவனுடைய அருளால கல்யாண சேலத்தில் ஒரு பெரிய அத்தியாயமாக துவங்கி வைக்கிறாங்க. வச்சு பாருங்க. Nice.